அமெரிக்காவுடைய கோல்டு வால்ட் தங்கத்தெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல பத்திரமா, அந்த கோல்டு வால்ட்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு 3300 டன் அளவுக்கு கோல்டை 1966 ஒரு நாடு நீங்கள் இனிமேல் வச்சுக்க வேண்டாம், திரும்பி எங்ககிட்டே கொடுத்துருங்க, எங்கள் கோல்டை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிட்டு போனாங்க. அந்த கோல்டை வந்து ஏறக்குறைய ஒரு 44 கப்பல் 129 விமானத்தில் லோட் பண்ணி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனதா ஒரு வரலாறு இருக்குது. அப்படி அவங்க நாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போன உடனேயும் அடுத்த 5 வருஷத்தில் வேர்ல்டு எக்கானமி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி தலைகீழாக மாறுச்சு. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, 2024-25 அதே நாடு அதே அமெரிக்கன் வால்ட்டிலிருந்து நீங்கள் எங்கள் கோல்டை வச்சுக்க வேண்டாம், நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 129 டன் அளவுக்கு கோல்டை மறுபடியும் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் கோல்டுனால டாலர்னால ஒரு எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் வருமா அப்படின்றது தான் கேள்வி. அப்படி வந்தால் கோல்டு ரேட் எப்படி இருக்கும்? வணக்கம் நேர்களே. லண்டன், சுவிட்சர்லாந்து, நியூயார்க் இந்த 3 இடத்துல தான் உலகத்தினுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் பெரும்பாலும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வருஷங்களுக்கு மேலே இதுதான் ஆக்சுவல் ஒரு ரூல் மாதிரியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 இடங்கள் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலி கொஞ்சம் ஸ்டேபிளான இடம், மிலிட்ரி வைஸில் பார்த்தா கொஞ்சம் செக்யூர்டான இடம், ஃபினான்ஷியலி ரொம்ப ட்ரஸ்டடான இடம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய கோல்டை இங்கே பாதுகாப்பு கருதி அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்தியா லண்டனில் வச்சிருந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். நியூயார்க்கில் ஃபெடரல் ரிசர்வுடைய தரை ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃப்ளோர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 25 மீட்டர் கீழே கோல்டன் வால்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான கோல்டன் பார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட டோட்டல் வேல்யூ, அதாவது டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6300 டன். இன்றைய தேதிக்கு அது ஒரு $1 trillion அதிகமான மதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஷாக்கிங் ட்ரூத் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு முழுசாக அமெரிக்காவது கிடையாது. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸ் அவங்க ஒரு சேஃப்டிக்காக கோல்டை இங்கே கொண்டு வந்து பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. ஏன் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, 1950s 60sலாம் பார்த்தீங்கன்னா யூரோப், ஜெர்மனி மாதிரியான பகுதிகளிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான எக்ஸ்போர்ட் நடந்தது. அப்போது அந்த பேமெண்ட் எல்லாம், எக்ஸ்போர்ட்டுக்கான பேமெண்ட் எல்லாம் கோல்ட்லேயும் டாலர்ஸ்லேயும் கொடுத்தாங்க. கோல்டை ஜெர்மனி பொதுவாக என்ன நினச்சாங்க அப்படின்னா, கோல்டை வந்து ஷிப்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், அது ஒரு எக்ஸ்பென்ஸ். இன்சூரன்ஸ் அதுக்கு வாங்கணும், அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அதை தாண்டி ஃபெடரல் ரிசர்வில் சேஃபாக அவனே ஃப்ரீயாக நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதானே ஸ்மார்ட் மூவ். நான் ஏன் அதை தூக்கி ஜெர்மனி வரணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள்லாம் அவங்க அமெரிக்காவுடைய அந்த சேஃப்டி வால்ட்டில் ஓகே எங்களுடைய கோல்டு உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன நம்பிக்கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க? அதுதான் 1944 ஒரு பிரிண்டன் வுட் அக்ரிமெண்ட்ஸ் நடந்ததில்ல. நீங்கள் $35 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 ounce கோல்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட்டில் இருக்குல்ல. டாலர் தான் கோல்டோட ரிசர்வ் கரன்சி, அதை பேக் பண்ணுறது கோல்டு தான். சரி, இவங்களை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நாடுகள்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்து வச்சாங்க. 1944 1971 வரைக்கும் 25 years ஏறக்குறைய இந்த பிரிண்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் படி டாலர் பேக்டு பை கோல்டு அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு ப்ராப்ளமும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து தொடர்ந்து டாலர்ஸை அதிகமாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வார் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இருந்தது, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் இருந்தது. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவங்க டாலர்ஸை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்லோவாக உலகத்தில் சர்க்குலேட் ஆகக்கூடிய டாலர்ஸோட எண்ணிக்கை இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோல்டுடைய மதிப்பை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிரிண்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டை படி பார்க்கும்போது $35 கொடுத்தா அவங்க 1 ounce கோல்டு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வேர்ல்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டாலர் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டு அமெரிக்கா கிட்ட கிடையாது. இந்த விஷயம் வெளியில் தெரிய ஆரம்பித்து கவனிக்க ஆரம்பித்தாங்கன்னா டாலருக்கான வேல்யூ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத ஒருத்தர் 1963 கவனித்தார். அவர் பேர் டீகல், ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட். அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, அமெரிக்கா தொடர்ந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அதிகமாக நோட் அடித்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எக்கானமி என்ன ஆகுறது, டாலர் வெறும் பேப்பராக மாறிடுமே, இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்டில் என்ன பண்ணார், நீங்கள் எங்கள் கிட்ட இருக்கிற டாலர்லாம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு பேசாமல் எங்களுக்கு கோல்டு கொடுத்துருங்க அப்படின்னு போய் கேட்டார். இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரு ஷாக்கில் கொண்டு போய் தள்ளுச்சு. அமெரிக்கா லீகலாக மறுக்க முடியாது. ஏன்னா பிரிண்டன் வுட் அக்ரிமெண்ட் படி ஒவ்வொரு $35க்கும் அவங்க 1 ounce கோல்டு கொடுத்தே ஆகணும். ஸோ கொடுத்தாங்க. 1963 1966 வரைக்கும்
44 கப்பலில் 129 விமானங்களில் ஏறக்குறைய 3313 டன் கோல்டை ஃப்ரான்ஸுக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சது. இதுக்கு ஆப்ரேஷன் வீட் குசே அப்படின்னே பேர் வச்சாங்க, விச் இஸ் ஆப்ரேஷன் கோல்டு ரிட்டர்ன். இது 1963லேருந்து 66 வரைக்கும் நடந்தது இல்லையா. 66லேருந்து ஒரு 5 வருஷம் 1971 வரைக்கும் மற்ற நாடுகள்லாம் நீங்கள் உங்கள் டாலர் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு டாலரை கோல்டை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்க போனோன்னையும் 1971ல் நிக்சன் அந்த டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை கட் பண்ணுறாரு. இது டெம்பரரி தான் சொல்லி கட் பண்ணுறாரு, பட் அது பெர்மனண்ட்டாக மாறிடுச்சு. அந்த இடத்துல தான் அந்த வேர்ல்டுடைய எக்கானமி தலைகீழாக மாறுற ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி 2024லேருந்து 25 வரைக்கும் ஃப்ரான்ஸ் மறுபடியும் அதே மூவ் எடுத்திருக்காங்க. 26 டிரான்சாக்ஷனில் ஏறக்குறைய ஒரு 129 டன்ஸ் ஆஃப் கோல்டை அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை மெத்தடு தான் வேறு. அன்னைக்கு கப்பல்லையும் ஃப்ளைட்லையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும், நான் காரணம்லாம் சொல்லணும், மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுக்கெல்லாம் காரணமெல்லாம் வரும் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட அமெரிக்காவில் இருந்த கோல்டை விற்றுட்டு மறுபடியும் ரீபை பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பழைய கோல்டு பார்ஸ் இருக்குல்ல, அதை விற்றுட்டாங்க. $5600 ஒரு அவுன்ஸ் அப்படின்னு போனப்போ, அதாவது பீக் ஆஃப் தி கோல்டு ப்ரைஸில் அந்த ரெக்கார்டு ஹையில் அவங்ககிட்ட இருந்த பழைய கோல்டு பார்ஸ் எல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு யூரோப்பில் ஹை ஸ்டாண்டர்ட் கோல்டு பார்ஸை வாங்கி பாரிஸில் அமைதியாக வச்சுக்கிட்டாங்க. யாராவது கேட்டால் பெட்டர் குவாலிட்டி பழைய கோல்டை கொடுத்துட்டு நாங்கள் புது கோல்டு பெட்டர் குவாலிட்டி பார்ஸ்க்காக நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ரீசன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எதுவும் கிடையாது, பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி எதுவுமே இல்லாமல் அமைதியாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஃப்ரான்ஸ் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் மீடியா என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வில் ஜெர்மனியோட கோல்டு ஏறக்குறைய ஒரு 1200 டன் இருக்குது. ட்ரம்ப் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கார். ரெவென்யூ, அதாவது அமெரிக்காக்கான ரெவென்யூவை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். இதுக்கு மேலே அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் வால்ட்டில் நம்மளுடைய கோல்டு அங்கே வச்சிருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு ஜெர்மானியர்கள் கருதுறதா நியூஸஸ் வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 1966லேருந்து 5 இயர்ஸ் 1971ல் அந்த டாலருக்கும் கோல்டுக்குமான லிங்க் அப்படின்றது கட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஒரு சிக்னல் என்ன அப்படின்னா, அந்த ட்ரம்ப் மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது நடந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இதையும் ஒரு டெஸ்பரேட் மூவாக, ஒரு டெஸ்பரேட் சிக்னலாக தான் உலகம் பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் மறுபடியும் 60 வருஷத்துக்கு அப்புறம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னைய தேதிக்கு இன்னையிலிருந்து ஒரு 5 வருஷத்தில் டாலரோ இல்லை மற்ற விஷயங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் என்ன வேணாலும் மாற்றம் வர்றதுகளுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இதை நம்ம ஏன் அப்படி நம்ம வரோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது நியூஸஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் அவங்க அந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக நாடுகள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சைனா எங்களை கோல்டு கஸ்டடினா மாற்றிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. க்ரூட் ஆயிலுக்கு டாலரில் பே பண்ணிட்டு இருந்த விஷயத்தை இப்போ ஈரான் யுவானில் பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த $2 மில்லியன் டோலையும் நீங்கள் யுவானில் தான் பே பண்ணணும், இல்லை கிரிப்டோவில் கூட பே பண்ணுங்கள், டாலரில் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இப்போ இருந்து உலகத்தினுடைய எக்கானமியில் இன்னொரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட்.